ரொம்ப நேரம் நின்னுட்டே இருந்தா ஒவ்வொரு போனோட ஒரு போன் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தால் மசில்ஸ் ஸ்டிஃப்னஸ் வந்துடும். அந்த ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஈஸியாக ஒரு மாபெரும் மருந்துன்னு தான் சொல்லுவோம் நாங்கள். மூட்டு தேய்மானங்கிற வார்த்தையே வந்து தப்பு தான். இப்போ உங்களோட பாடி ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இடத்துல ஃபேட்டை வந்து ஸ்டோர் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பித்தப்பை கல் இருக்க தான் செய்யும். பித்தப்பையோடு எடுத்துட்டாங்கனாலே கூட அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரதான் செய்யும். அப்போ நீங்கள் சாப்பிட்ட ஒயிட் ரைஸ் வந்து வேறு, அப்போ ஃபைபரோடு இருக்கும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. எடுத்ததுமே அப்படியே ட்ரெடிஷ்னல் முறையில் போனை வந்து இப்போ டிஸ்லொகேட் ஆன போனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுப்போம். இப்படி கம்ப்ரெஸ் ஆன போனை அப்படி லைட்டாக ஃப்ரீ பண்ணி விட்டுறது தான் ட்ராக்ஷன். அதெல்லாம் வந்து நாங்கள் ஒரே செட்டிங்கில் கூட சரி பண்ணியிருக்கோம். அடுத்த டாபிக் வந்துட்டு மூட்டு வலி பிரச்சனை தான். இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து வயசானவங்களுக்கு தான் வந்து மூட்டு வலி வரும், மூட்டு தேய்வு இருக்கும், அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ஒரு 28, 29 வயசை கிராஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல. ஆனா அதுக்குள்ளேயே வந்து மூட்டு வலி எல்லாம் வந்துடுது. எதனால வந்து இந்த மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகுது சின்ன வயசுலயே? ஒரு சிலருக்கு வந்து எலும்பு வந்து கால்சியம் குறைபாடு இருக்கிறது தான் மெயின். ரெண்டாவது மூட்டுக்குள்ளே இருக்க அந்த ஜவ்வு வந்து தேய்மானம் சொல்லுவாங்க. ஜவ்வு ட்ரை ஆகுது. இப்போது அதுக்கு என்ன ரீசன்னாக்கா ரொம்ப நேரம் ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது, ப்ராப்பராக ஃபுட் எடுக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் தான் மெயின் ரீசனு. ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் அவங்க நிற்கும் போது ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தாக்கா அந்த மூட்டோட ஒரு போனோட ஒரு போன் வந்து இந்த மாதிரி மேலே இருக்கும். அது வந்து ஒன்றோட ஒன்று அழுத்தி கொடுக்கும். அழுத்தும் போது தான் வந்து உங்களுக்கு பெயின் வந்து ஓவராக வரும். அப்போதான் வந்து மசில்ஸ் ஸ்டிஃப்னஸ் வரும். அந்த வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த மூட்டு வந்து தாங்காது. நம்ம ஃபுல் பாடியை வந்து தாங்கிறதே வந்து கால் தான். அதனால் வந்து அது தாங்காமல் தான் அந்த பெயின் வரதே மெயினாக. அதாவது இப்போ வந்து வயசானதுக்கப்புறம் ஒரு 50, 60 வயசுல வர வேண்டியதெல்லாம் 28, 30 வயசுலயே வருதுன்னா குறைபாடு தான். கால்சியம் குறைபாடு. அது வந்து நம்ம அன்றாடமா உணவு எடுத்துக்கிறதுல கண்டிப்பா வந்துடும். ஏன்னா பால் எடுக்கிறோம், அதுல கால்சியம் இருக்கும். பன்னீர், தயிர் இந்த மாதிரி எல்லா இதுலயுமே நமக்கு கால்சியம் கிடைச்சிரும் இல்லையா? அப்படி இருந்தும் அது எப்படி வந்து ஒரு குறைபாடா நமக்கு வந்து வருது? ப்ராப்பராக நம்ம எடுத்துக்க முடியாமல் இருக்கும் இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் நீங்கள் எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணணும். அதெல்லாம் இருக்குது. எல்லாமே பண்ணோம்னா தான் கரெக்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து எக்ஸசைஸ் அப்படின்றது எல்லா நோய்க்குமே ஒரு மருந்து மாதிரி. கரெக்ட். ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் வந்து நம்ம உட்காரும் போது இப்போ வந்து நீங்கள் ஸ்டாண்டிங்கில் இருந்தால் மூட்டு வலி வரும்னு சொன்னீங்களே, உட்காந்துட்டே இருந்தாலும் மூட்டு வலி வருமா? ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தால் மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் வந்துடும். ஒரு மாதிரி ஹார்டாக அந்த லெகமெண்ட் இதெல்லாம் வந்து ஹார்டாகிடும். இந்த ஹார்ட் ஆகிறதுனாலையும் பெயின் வரும் உங்களுக்கு. ஸோ பேலன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நிற்கணும், உட்காரணும், எல்லாமே பண்ணணும். ரொம்ப ஸ்டாண்டிங்காகவும் நின்றுட்டே இருக்க வேணாம், உட்காந்துட்டும் இருக்க வேணாம். அந்த ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எனி டைம் மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மூட்டு வலி வரும். இப்போ ஒரு சிலர் படுக்கையாகவே இருப்பாங்க. படுத்துகிட்டே இருந்தாக்கா பெட் ஷோர் வரும். அதுக்கு அடுத்து அவங்களால திரும்பவும் எந்திரிச்சு நடக்கணும்னாலே அதே அந்த பொசிஷனுக்கே போனெல்லாம் செட் ஆகிடும். நரம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜாம் ஆகி ஸ்டெப் ஆகிட்டு இருக்கும். ஓகே மேம். இப்போ வந்து மூட்டு வலி வந்து கால்சியம் எடுக்காததுனால வருதுன்றோம். அந்த மூட்டு வலி முட்டியில வந்து நம்ம உட்காரும் போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். உட்காந்தாலோ எழுந்திரிச்சாலோ அந்த மாதிரி டக்குன்னுலாம் சவுண்ட் வருது இல்லையா? அது எதனால வருது? அது வந்து ஜவ்வு வந்து உள்ள ட்ரை ஆகிடுது. அதனால தான் மெயினாக வரும். எனக்கும் தான் வருது. எனக்கும் ட்ரை ஆகிடுமா? ஒன்றும் இல்லை, நீங்கள் அது ஃபுட்லேயே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி? தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு கருப்பட்டி இல்லை வேறு ஏதாவது பனவெல்லம் அது மாதிரி யூஸ் பண்ணி தேங்காய் பால் ஒரு 1 வீக் வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. ஒரு 7 நாள் சாப்பிடுங்க. 7 நாள் அதுலேயே நல்லா ரிசல்ட் சரியா? அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துட்டிங்கன்னா, வெண்டைக்காய் அதிகமாக சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம், அதனால சரியாயிடும். அதே மாதிரி சேனைக்கிழங்கு சொல்லுவாங்க. சேனைக்கிழங்கு அது வந்து வழவழப்பு அதெல்லாம் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மூட்டோட ஜவ்வு வந்து ட்ரை ஆகாமல். ஸோ நம்ம வந்து எடுத்துக்கிற உணவு பொருட்களையும் வந்து காய்கள் வந்து இவ்வளோ எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்காது சொல்கிறீங்க. தேங்காய் பால் எடுத்துக்கிட்டா வெயிட் கெயின் ஆகும்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா? அப்போ வந்து கிடையாது. அப்படிலாம் கிடையாது.
சில பேர் சொல்லுவாங்க தேங்காய் பால் பால்லாம் எடுத்தா வெயிட் தேங்காய் கெயின் பால் ஆயிடும். நீங்க எடுத்தீங்கன்னா, தேங்காய எடுத்தீங்கனாலே தேங்காயே ஒரு மாபெரும் மருந்துன்னு தான் சொல்லுவோம் நாங்க. அ ஏன்னா எல்லாம் மெக்னீசியம், கால்சியம் எல்லாமே இருக்கு அதுல. தேங்காயில இருக்கு. ஆமா. அது எடுத்தீங்கனாலே போதும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த மூட்டு எலும்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா ம். இருக்க, வலுவா இருக்கறதுக்கு இந்த எக்சர்சைஸ் அண்ட் நம்ம வந்து ஃபுட் வந்து கண்ட்ரோலா கரெக்ட்டா. கரெக்ட்டா எடுத்துக்கிட்டாலே போதும். போதும். அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம். வேற எதுவும் தேவையில்ல. மேம், அடுத்து வந்து இந்த மூட்டு தேய்மானம் இருக்கு இல்லையா? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். மூட்டு தேய்மானங்கிற வார்த்தையே வந்து தப்பு தான். ஆ. மூட்டு எலும்பு வந்து கரையும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு போன்ல இந்த மூட்டுல தான் வந்து நம்ம கால்சியம் வந்து பிளட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ம். இப்போ அது கால்சியம் வந்து குறைபாடு எப்போ தேவை ஆகுதோ, அந்த மாரி டைம்ல கால்சியத்த எடுத்துக்கும் பிளட் எடுத்துக்கும். இப்போ மூட்டு தேய்மானம் அப்படின்றது வந்து தேய்மானமே இல்ல. மூட்டு எலும்பு தேய்மானங்கிறதே வந்து தப்பான ஒரு விஷயம் தான். எப்படின்னா, மூட்டு எலும்புல வந்து எல்லாமே வந்து கால்சியம்லாம் அங்க தான் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். ம், இப்போ ம், உங்களோட பாடி ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில இடத்துல ஃபேட் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு ம். 10 நாள் நீங்க சாப்பிடலன்னா என்ன பண்ணும்? அந்த அந்த ஃபேட்ட ஃபேட்ட தான் பிளட் எடுத்துக்கும். ஆமா. அதே மாரி தான் வந்து இந்த போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் எப்போ நம்ம உடம்புக்கு பற்றாக்குறை ஏற்படுதோ, ம். அந்த டைம்ல இத வந்து பிளட் வந்து எடுத்துக்கும் உங்களுக்கு. ஓ! அப்ப அங்க அந்த இடம் வந்து தேய்மானம் ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அதாவது தேய்மானம்னு கரையிறது வந்து சொல்லுவாங்க. தேய்மானம் கரையறது அப்படின்னு தேய்மானம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிடுறாங்க. ஓகே மேம். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ப்ராப்பரா நீங்க எடுத்துட்டே இருக்கும்போது பிளட்ல வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்போது அங்கருந்து எடுக்க வேண்டிய எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியமே இல்ல. ஸோ ஆமா. ப்ராப்பரா நம்ம வந்து இதுவும் வந்து எல்லாமே வந்து சாப்பாடு ஆமா. இந்த விஷயத்திலேயே சரி பண்ணக்கூடிய விஷயம் உணவு தான். முறையில நீங்க சித்தாலலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய உணவு முறையிலேயே வந்து எல்லா ஒரு சில நோய்கள்லாம் சரி பண்ணியிருக்காங்க. சூப்பர் ம். மேம். மேம், அ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கற்கள். பித்தப்பை கற்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணாமலே வந்து மருந்து மூலியமாவே சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாவே அந்த மாரி பண்ண முடியுமா மேம்? பண்ணலாங்க. எப்படி மேம்? மெடிசின்ஸ் குடுத்து தான் அத கரைச்சு எடுக்கணும். ம். மெயின் வந்து பித்தப்பை கல் ஏன் வருதுங்கிறது பார்க்கணும். ம். இப்ப ஏன் வருதுன்னா, சாப்பாடு வந்து நீங்க சரியா நல்லா நல்லா மென்னு சாப்பிடணும். அது வந்து யாரும் அந்த இதெல்லாம் பண்றதில்ல. கிடையாது. யாருக்கும் டைம் இல்ல. அதுவும் இல்லாம டைம் கிடையாது. இன்னொன்னு ஆயில் ஃபுட் வந்து நெறைய எடுத்துக்குவாங்க. ஈவினிங் வேல முடிச்சுட்டு போனாலே எல்லாருக்குமே கண்ல தெரியிற அந்த ஆமா. ஆயில் ஃபாஸ்ட் ஃபுட். ஃபுட் தான் தெரியும். ஃபாஸ்ட் ஃபுட்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து பித்தப்பை கல் இருக்க தான் செய்யும். ம். அதே மாரி அத நான் சொன்ன மாரி நீங்க தூங்கணும். நைட்டு வந்து கரெக்ட்டா தூங்கலனாலே லிவர் வந்து கரெக்ட்டா ஒர்க் பண்ணாது. அதனால வந்து லிவர் லிவர் ஹீட் ஆனாலே உங்களுக்கு வந்து இந்த பைல் வாட்டர் சொல்லுவாங்க. அந்த ம். பித்த நீரு. அந்த ம். பித்த நீர கரெக்ட்டான முறையில வெளியேற்றாது. ம். அதுதான் மெயின் ரீசனே. அப்பா உடம்புன்னு எடுத்துக்கிட்டா எவ்வளோ ப்ராப்ளம் நெறைய இருக்கா? இருக்கு. ஸோ ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் இப்போ ஒரு வாட்ச் எடுத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஒரு மெக்கானிக்கலான வாட்ச் எடுத்தீங்க. ஒரு பார்ட் வேலை செய்யலனாலும், அது மத்த மொத்த பார்ட்டும் இதுவாகும். ஸ்டாப் அந்த ஆயிரும். மாதிரி தான் நம்ம பாடியும். ஓகே மேம். இப்போ வந்து இந்த பித்தப்பை கற்கள் வந்துட்டு நம்ம இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி ம். சாப்பிடுறதுனால உருவாகுதுன்னு சொல்றீங்க. ஸோ இதுக்கு வந்து ஏர்லியாவே சிம்ப்டம்ஸ் தெரியும் இல்லையா? ஆமா. பேக் போன் இந்த சைட்ல ரைட் சைட் பேக் போன் வந்து ம். பெயின் வர ஆரம்பிச்சுரும் உங்களுக்கு. ம். அந்த 2வது செரிமானம் சரியா இருக்காது. டைஜஷன் ப்ராப்ளம் நெறையவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சில பேருக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காதுன்னு ம். நம்புவாங்க. ஏன்னா மார்னிங், ஈவினிங் டைமுக்கு வந்து அவங்க வந்து அந்த மோஷன்லாம் போய் முடிச்சுட்டாங்கன்னா, ம். எனக்கு டைஜஷன் ப்ராப்ளமே இருக்காதுன்னு நெனைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மார்னிங், ஈவினிங் கரெக்ட்டா போறவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குமா? இருக்காதா? ட மோஷன் கரெக்ட்டா போறாங்கனாலே டைஜஷன் வந்து கம்மியா இருக்காது. இருக்காதுன்னு தான். இருக்காது. ஓகே மேம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவங்களுக்கு தெரியல ம். பித்தப்பை கல் இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு ஒரு 2ண்ட் ஸ்டேஜ், 3ர்ட் ஸ்டேஜ் அந்த மாதிரி போற டைம்ல ம். வந்து வேற வழியே இல்ல. ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்ற டைம்லயும் உங்களால மெடிசின் மூலியமாவே அத கரைக்க முடியுமா? கண்டிப்பா பண்ணலாம். ஸோ சித்த ஆமா. மருத்துவத்துல இது இருக்கு. மெயின் வந்து கழிவு தான். அதாவது வயிற வந்து கிளீன் பண்ணணும். ம். இப்ப கிளீன் பண்ணும்போது குடல் வழியா வந்து அந்த கல்ல வெளியேத்தலாம் கரைச்சு. நீங்க அந்த மருந்து குடுத்து இந்த குடல் மூலியமா கண்டிப்பா. கல்ல வந்து வெளியேத்திடலாம் அப்படின்னு ஏத்திடலாம். சொல்றீங்க. ஓகே மேம். ஆம், பித்தப்பை கற்களால ம். வேற என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இன்னும் கிரியேட் ஆகும்? அப்படி யோசிக்க இருந்தா முடியாத அளவுக்கு. பித்தப்பைக்கு ஃபுல்லா செப்டிக் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். அதனால நெறைய இஷ்யூ வரும். ம். இந்த நெஞ்செரிச்சல் வருது, எரிச்சல் அது வரும். எல்லாமே வந்து பித்தப்பை கல்லால ஆமா, தானா? கண்டிப்பா வரும். பித்தப்பையோட எடுத்துட்டாங்கனாலே கூட அவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரதான் செய்யும்.
அதனால தான் எடுக்காமலே வந்து அந்த கல்லை வந்து கரைச்சி சரி பண்ணால் நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நல்லா வந்து மெண்டு பொறுமையாக மாவாக்கி சாப்பிட்டு. சாப்பிடணும். ம். ஓகே மேம். மேம் இப்போ வந்து நம்ம சுகர்ல வந்து இந்த கால் அடிபட்டது, அதுக்கப்புறம் எப்படி சரி பண்ணலாம் ம். அப்படின்லாம் நீங்க வந்து சொன்னீங்க. நம்ம பார்த்தோம். இப்போ எனக்கு என்னன்னா, நீங்க வந்து அந்த கால் அடிபட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணியும் செட் ஆகல, சரியே ஆகல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்த பேஷண்ட்ஸ்க்கு நீங்க வந்து கியூர் பண்ணி அந்த கேஸ் ஸ்டடீஸ் இருக்கா மேம்? இருக்குங்கம்மா. இருக்கு. இருக்குங்களா? அவங்க அவங்க வந்து சரியாயிட்டு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்கிட்ட வீடியோவே பண்ணி கொடுத்து போயிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபோட்டோ ப்ரூஃப்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இப்போ கூட நம்ம கேட்டோம்னா அவங்க சொல்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. ஓகே மேம். இந்த மாரி நீங்க நெறைய பேர வந்து சரி பண்ணியிருக்கீங்க. பண்ணியிருக்கேன். சூப்பர் மேம். மேம் சுகர் அப்படின்றது வந்து இந்த ஒயிட் ரைஸால மட்டும் தான் வருமா? இல்ல இல்லை, ரைஸ் எடுத்துக்கிட்டாலே வருமா? ஒயிட் ரைஸ் குறைக்கிறது பெட்ரு. இப்ப ம். ஆனா அந்த காலத்துலலாம் நெறைய பேர் ஒயிட் ரைஸ் தானே மேம் சாப்பிட்டாங்க. நான் ஸ்கூல் அப்போ படிக்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு ஒயிட் ரைஸ் தான் குடுத்து பழகுனாங்க. ஆமாம், அப்போ நீங்கள் சாப்பிட்ட ஒயிட் ரைஸ் வந்து வேறு. அப்போ ஃபைபரோடு இருக்கும். இப்போ ஒரு அரிசிங்கிறத வந்து பாலிஷ் பண்ணும்போது ஒரு பாலிஷில் வரும். ம். இப்போ வந்து 3 முறை பாலிஷ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க அரிசி. ம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் க்ளீன் பண்ணி தான் யூஸ் 4 வாட்டி பண்ணியிருப்பீங்க. வாஷ் பண்ணி போடுவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. எடுத்ததுமே அப்படியே பிரித்து தான் க்ளீனிங்னா நீங்கள் சொல்கிற க்ளீனிங் வேறு. இப்போ ம். வாஷ் பண்ணுறது அது வந்து வேறு. ம். அதுக்கு முன்னாடி அதில் இருக்க கல்லெல்லாம் எடுத்து போடுவாங்க. எல்லாமே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது அந்த டைமில். சரியாக பாலிஷ் இருக்காது. நெல்லெல்லாம் இருக்கும். ம். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அதை சமைப்பாங்க. இப்போ வந்து அப்படி கிடையாது. நீங்கள் மெயின் வந்து குக்கரில் வேறு யூஸ் பண்ணுவீங்க. ஆமா. கேஸ்ட்ரிக் அதுவே கேஸ் மெயினு. 2வது நீங்கள் அந்த மொத்தமாக அந்த பாலிஷை எடுத்துடுறாங்க. அதுதான் மெயின் ரீசன். ஸோ பாலிஷ் போடுறேன்னு சொல்லிட்டு ஃபைபர எடுத்துடுறாங்க. ஃபைபர் சுத்தமாக கிடையாது. ஸோ இப்போ சாப்பிடுற ஒயிட் ரைஸ்ல ஃபைபர் கிடையாது. ஃபைபர் அதனால கிடையாது. நம்ம கருப்பு கவுனி, ம். மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி குதிரைவாலி இந்த மாதிரியான அரிசிகள்ல போடுறது வரகரிசி இதெல்லாம் ரொம்ப வந்து நல்லது. சுகருக்கு வந்து வரகரிசிலாம் நல்லாவே ரெடியூஸ் பண்ணும். ஆனா பட் டேஸ்ட் தான் பிரச்சனையே எங்க இல்லை, மக்களுக்கு. டேஸ்ட்டு நல்லா இருக்கு. அது வாங்குறதுக்கு செலவு அதிகமாக இருக்குங்கிறது. இன்னொன்று செய்யும்போது அந்த வேக வைக்க அதெல்லாம் பொறுமை இருக்கணும். லேட் ஆகுது. அதுதான் மெயினாக அவங்க ஆமா. யோசிப்பாங்க. நான் ஒரு சிலர் அரிசியெல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுருவேன். இந்த கருப்பு கவுனிலாம் ஆமாம், நைட்டே ஊற வச்சு, ஒரு 8 மணி அடுத்த நாள் நேரமாவது ஊற ஆமா. வைக்கணும். அடுத்த நாள் எடுத்து சமைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் பெரிய டாஸ்க்கா தான் ம். இருக்கும் எல்லாருக்கும். ஓகே மேம். மேம் நெக்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஸ்பைனல் கார்ட். இந்த ஸ்பைனல் கார்ட்ல வந்துட்டு எதனால ப்ராப்ளம் வருது? இத வந்து எப்படி கியூர் பண்றது? இதுக்கு வந்து வர்மா மூலியமா வந்து மெடிசின்ஸ்லாம் இருக்கா? அது மூலியமா வந்து சரி பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா வர்மத்தில் வந்து நாங்கள் அந்த ஸ்பைனல் கார்டு வர்மா ப்ளஸ் போன் செட்டிங் சொல்லுவோம். ம். ட்ரெடிஷ்னல் முறையில் போனை வந்து இப்போ டிஸ்லொகேட் ஆன போனை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுப்போம். அது மூலிமா வந்து ஸ்பைனல் கார்டோட பெயின் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி அந்த போன் செட்டிங் எல்லாம் கரெக்ட் பண்ணும்போது ஆப்ரேஷன் இல்லாமல் அது சரி பண்ணிக்கலாம். ஆ அது எப்படி மேம் டிஸ்லோகேட் ஆன அந்த போன் வந்து நீங்க எப்படி அத வந்து கரெக்ட் பண்ணுவீங்க? எக்ஸர்சைஸ் மூலியமாவா? இல்ல இல்லை, எந்த நாங்களே மாதிரி? வந்து ட்ரெடிஷ்னல் போன் செட்டிங் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். அதை பண்ணுவோம். அது எப்படி வேலை செய்யும்? ஃபிசிக்கலாக ஒரு இப்போ கை ஷோல்டரு அவங்களுக்கு வந்து லாக் ஆகிருக்குன்னா அது கரெக்டான பொசிஷன் வச்சு நகர்த்தி அந்த இடத்துல சரி பண்ணுவோம். இப்போ வந்து என்னன்னா, இப்போ எனக்கு வந்து இந்த கையே வந்து வேலை செய்யல. ம். இந்த கையில வந்து என்னால வெயிட்ட தூக்க முடியாது, ம். வெயிட் இறக்க முடியாது. இந்த இந்த கை ஜாயிண்ட் தான் வந்து வந்துட்டு ஃப்ரீ பண்ணலாம். ஸோ எனக்கு இந்த கை மட்டும் தான் வேலை செய்யும். இந்த ம். கையினால என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னாலும், நீங்க வந்து இத அப்படியே இந்த கை மாரியே சரி பண்ணி சரி குடுத்துருவீங்க. பண்ணிக்கலாம். பாசிபிள் இருக்கு. பாசிபிள் இருக்கா? எஸ். நெறைய பேர் இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், அத பண்ணணும், இத பண்ணணும்னு ஆப்ரேஷனுங்கிறது சொல்லுவாங்க. சொல்யூஷன் அதுதான் இல்லை. இதில் வந்து ஈஸியாக ஸோ பண்ணலாம். ஆப்ரேஷன் பண்ணாமலே நம்ம வந்து பண்ணலாம். இது எல்லாமே சரி பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணலாம். நைஸ் மேம். இப்போ கழுத்து எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செர்விக்கல் சொல்லுவாங்க. செர்விக்கலும் ஈஸியாக நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி? கழுத்து அது போன் வந்து செட்டிங் எப்படின்னா கழுத்து எலும்பை மேலே தூக்கி அதை சரி பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ ஆப்ரேஷன் ட்ராக்ஷன் இல்லாம சொல்லுவாங்க உங்களுக்கு. ஆ. ஃபிசியோவில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் பண்ணி போன் செட்டிங் பண்ணுவாங்க. இப்போ இப்படி கம்ப்ரஸ் ஆன போனை அப்படி ம். லைட்டாக ஃப்ரீ பண்ணி விடுறது தான் ட்ராக்ஷன். ம். அதுதான் நாங்களும் பண்ணுவோம். ட்ராக்ஷன் வந்து நாங்கள் ஹேண்ட் மூலிமா பண்ணுவோம். ஹேண்ட் மூலியமா எந்த கை மெஷின்ஸும் இல்லாம. ஆமாம், மிஷின்ஸ் தேவை கிடையாது. ஓகே. அதுதான் அவங்களுக்கும் கரெக்டான உங்களுக்கும் இருக்க ப்ரெஷர் வித்தியாசம். எப்படின்னா உங்களுக்கு அவங்க பேர் பண்ணுற அளவுக்கு கரெக்டான அந்த பெயின் இல்லாமல் பொறுமையாக எடுத்து ம். எந்த சைடில் லாக் ஆகிருக்கு டைட்டாக இருக்கு
மசில்ஸ் எல்லாம் முதல்ல ஃப்ரீ பண்ணணும். அதெல்லாம் பண்ணிவிட்டு நர்வ்ஸ் ரூட்லாம் கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் செட்டிங் பண்ணணும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து பொறுமை ரொம்ப அவசியம். கண்டிப்பாக பொறுமையாக தான் நம்ம வந்து கியூர் பண்ண முடியும் எந்த விஷயத்தையும். இல்லை, இது கியூர் பண்ணுறது ஒரே நாள்லேயே கூட நாங்கள் கையெல்லாம் வந்து இப்போ கழுத்து எலும்பு அதெல்லாம் வந்து ஒரே நாளில் ஒரே செட்டிங்கில் கூட சரி பண்ணியிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக வந்து அவங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க கொஞ்சம் ஒரு 15 டேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ட்ரீட்மெண்ட் டெய்லி எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து கியூர் ஆகும். ஸோ மற்ற விஷயத்துக்கெலாம் வந்து என்ன சுகர் இல்லை பித்தப்பை இந்த மாதிரி எடுக்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம். ஓகே மேம். மேம் இது வரைக்கும் வந்து இந்த டிசீஸ்க்கு இந்த ப்ராப்ளம்க்குலாம் வந்து சொல்யூஷனே இல்லை அப்படின்னு சொல்லி, ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து அந்த ஒரு ப்ராப்ளமே வந்து முடிச்சுட்டாங்க போங்க அப்படின்ற அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க? லங்ஸ்க்கு மெயினாக வந்து நிமோனியா அஃபெக்ட் ஆகி ஒருத்தவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அவங்களுக்கு மெடிசன் கொடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அதுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அது மெடிசன் கொடுத்து கரெக்ட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம். அதே மாதிரி இந்த கால் பிரச்சனை, இந்த கால் வந்து அழுகி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கும். அதுவும் சரி விரல் எடுக்காமலே நீங்கள் எடுக்காமலே விரல் அழுகுன விரலை வளர வச்சுருக்கோம். பெரிய வேலை. ப்ரூஃபோட இருக்குது, ஃபோட்டோஸும் இருக்குங்க. மேம் இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் வந்து ஒரு விழிப்புணர்வு பதிவாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். உங்களுடைய டைமை வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம். உங்களுக்கும் இவ்வளவு நேரம் நாங்கள் பேசின இந்த டாபிக்ஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லை இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்குமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்தாலும் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மேம் கண்டிப்பாக உங்களுக்காக பதில் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸோ மச்.